குட் ஈவினிங் ஆல். நான் நாராயண் பாபு பேசுகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ். நேற்று ஒரு 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 பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த சைபர் க்ரைம் அது விஷயமாக தான். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து யாரோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி நான் உங்களுக்கெல்லாம் அனுப்பலை. இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று 15th அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:45க்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போலீஸ் சிம்பிள் போட்டு வந்தது. என்ன அப்படின்னா, நோ என்ட்ரிலையோ இல்லை ஏதோ சம்திங் டூ வீலர் வயலேஷன் அப்படின்னு போட்டு என்னோடய பைக் நம்பர் பக்காவாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பைக் நம்பர், என் மொபைல் நம்பர் போட்டு சார்ஜஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம், இது நீங்கள் பே பண்ணணும், என்ன சார்ஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணினா சிசிடிவி கேமராவோட கேப்சர் ஆகியிருக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக். ஏன்னா யூஸ்வலாக அந்த நோ என்ட்ரியில் போகிறது, ராங் ரூட்டில் போகிறதுலாம் நான் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதை பண்ணுறதே இல்லை. சரி, என்ன அப்படி நம்ம எங்கே தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் நம்ம தப்பே பண்ண மாட்டோமே, இது என்ன எப்படி வரலாம் அப்படின்னு அந்த ஃபார்மை கிளிக் பண்ணது தான் ஃபோன் நம்பரை கன்ஃபார்ம் பண்ண சொல்லிச்சு. மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணேன். ஓடிபி வந்தால் அனுப்புங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகிட்டேன். ஏதோ ஓடிபி கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளில வந்தேன். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணதுமே அது டக்குன்னு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த 5வது நிமிஷம் அப்புறம் நான் அதை வெளில வந்துட்டு சைலண்டாக விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் எடுத்து பார்க்குறேன், என்னோடய வாட்ஸ்அப் வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடுச்சு. சரி, வாட்ஸ்அப் டெலீட் ஆகிருக்கும், தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அதுக்கு ஒரு லிங்க் பண்ணி திரும்ப நான் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண பார்க்குறேன். வாட்ஸ்அப் வந்து நோ லாங்கர் யூஸ், இட் இஸ் அண்டர் ஸ்பேம் அப்படின்னு வந்து என்னோடய வாட்ஸ்அப்பை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. தேங்க் காட் நான் உடனே வந்து சைபர் கிரைம் 1903 ஃபோனும் பண்ணி பேசி அதுக்கு மெயிலும் போட்டு அப்புறம் 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அந்த 1930 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நான் திரும்பி ராயப்பேட்டா ஸ்டேஷனில் போய் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்த்தேன். இப்போதைக்கு வேண்டாம், ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், அது கூட இங்கே கொடுக்க முடியாது, சேத்பட் ஸ்டேஷனில் கொடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 6:45 மணிக்கு ஹேக் பண்ணாங்க. 7 மணிக்கு பார்த்துட்டேன். 10 மணி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டேன் நான். ஏன்னா இது மிஸ்யூஸ் பண்ணலாம், ஃபினான்ஷியல் க்ரைம் நடக்கலாம், கொஞ்சம் பயந்துட்டேன். அப்புறம் சரி கம்மன் விட்டுட்டு வர வழியே இல்லை, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டோன்னு இன்றைக்கி மார்னிங் வந்து திரும்பி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது யுவர் வாட்ஸ்அப் இஸ் பீன் ரெக்கவர்ட் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock மேலே இன்ஸ்டால் பண்ணி பேக்கப்லாம் எடுத்துட்டேன். இது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து லாட்ரி விழுந்திருக்கு, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பார்சல் வந்திருக்கு, லாரி நம்பர் சொல்லுங்கள், அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து நம்ம டக்குன்னு ஏமாற மாட்டோம். அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். டிராஃபிக் போலீஸில் நம்ம மொபைல் நம்பர் போட்டு வருது என்னடான்னும் போது அது யாருக்கு என்னென்ன விஷயங்களில் வந்து அவங்கக்கிட்ட டச் பண்ணால் அவங்க வந்து அந்த விஷயத்துக்கு மயங்கிடுவாங்கன்னு கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதனால் ஐ எம் ரெக்வஸ்டிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் டு டேக் கேர். தேங்க் காட் எதுவும் சீரியஸாக இது வரைக்கும் நடக்கலை. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் த மாரல் சப்போர்ட்.